அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை வேளையில் சந்திப்பது மிகப்பெரிய சந்தோஷம். இந்த தமிழ் பள்ளியில் இந்த தல்சா தமிழ் பள்ளியில் முதல் வருடத்திலே நான் இங்கே படிச்சிருக்கேன். இது என் கடைசி வருடம். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தமிழர்களும் அதன் பெருமைகளும். இதை பற்றி பேச யாருக்கும் இந்த 5-10 நிமிடங்கள் போதாது. இருந்தாலும் எனக்கு பிடித்த சில விஷயங்களை பற்றி நான் பேசப் போகிறேன். தமிழ் இலக்கியம். வள்ளுவம் தன்னை உலகுக்கு தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று சொல்லுவது மிகையாகாது. திருக்குறள், ஆத்திச்சூடி போன்ற இலக்கியங்கள் இன்றைய தலைமுறைக்கும் பயன் உள்ளதாக இருக்கிறது. தமிழ் வீரம். தொழில்நுட்பம் என்ன என்று தெரியாத ஒரு காலகட்டத்தில் உலகிலேயே மிகப்பெரிய கப்பற்படை கொண்ட கம்போடியா, இந்தோனேசியா போன்ற நாடுகளுக்கு சென்று அங்கே வெற்றி கொடி ஏற்றி பெருமை தமிழ் மன்னர்களுக்கே சேரும். கலைகள். சிலம்பாட்டம், கோலாட்டம், மயிலாட்டம், காவடி ஆட்டம், போய்கால் குதிரை, கருகாட்டம், கும்மி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். தமிழர்கள் ஆய கலைகள் 64 என்று வகுத்து இருக்கின்றன. கீழடியில் என்ன பெருமை தெரியுமா? உலக மொழிகளிலே எழுத்து வடிவம் பெற்ற முதல் மொழி தமிழ் மொழி என்று சான்று கிடைச்சிருக்கு. அது எப்படி தெரியுமா? அங்கு கிடைத்த பானை ஓடைகளில் அமுதன், கோதை என்ற தமிழ் பெயர்கள் பொறித்திருந்தன. 2500 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த சாமானிய தமிழ் மக்களுக்கு எழுத்து அறிவு இருக்கு என்று சொல்லுவதற்கு சான்று கிடைத்திருக்கு கார்பன் டேட்டிங் மூலமாக. கிரேக்க ரோம நாகரிகங்கள் உடன் வணிகம் செஞ்சிருக்காங்க. அவங்களோட பொருட்களும் நாணயங்களும் நிறைய கிடைத்திருக்கின்றன. இதை நகர நாகரிகம் என்று சொல்றாங்க. ஏன்னா ஒரே கிணறு ஒவ்வொரு வீட்டிலிருந்து பின்னாடி இருக்கு. முத்து மணி மாளிகையும் தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை காய்களும் இருக்கின்றன. 2 அடுக்கு அடுப்பு மற்றும் இரும்பு உருக்கம் தொழில்நுட்பம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சங்க இலக்கியங்களில் நாம் படித்த கேள்விப்பட்ட வாழ்க்கை முறைகளும் வளமைகளும் நம் கண்ணு முன்னாடி நிறுத்திருக்கு கீழே. எனக்கு தமிழ் கல்வி பற்றி கற்றுக் கொடுத்த எல்லா ஆசிரியர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. என்னால் முடிந்தவரைக்கும் நான் தல்சா தமிழ் பள்ளியில் தொடர்ந்து பங்களிப்பேன். நன்றி, வணக்கம். 3 வகைப்படும். வல்லினம், கசட தபர, மெல்லினம், ஞான நமன, இடையினம், யரள வழல, சுட்டு எழுத்துக்கள். புயல், தாயார், வைகேக்கணும், அப்புயல், மெய்ப்புயல், காமத, அழிவு.